இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி டெய்லி 1000 ரூபாய்க்கு 3000 வரைக்கும் லாபம் பார்க்கலாங்க. இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா மிஸ் ஆயிட போது இப்பவே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேற லெவல் ஐடியாஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் வேஸ்டேஜ் ரொம்ப அதிகமாகும். நான் லாஸ்ட் பாயிண்ட்ல சொல்ல போற இந்த சீக்ரெட்டை ஃபாலோ பண்ணி உங்களோட வேஸ்டேஜை குறைச்சு வேற லெவல்ல ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். ஸ்டெப் 1 பிராண்ட் நேம். இந்த இனிஷியல் வச்ச மாதிரி ஏபிசி ஜூஸ் கடை இல்ல இந்த குமார் ஜூஸ் ஷாப் எல்லாம் வைக்காம சொல்லும் போதே பிரீமியமா ஃபீல் ஆகும். ரெண்டாவது ப்ரொக்யூர்மெண்ட். லோக்கல்ல இந்த பழங்காய்கறி ஹோல்சேல் மார்க்கெட் எங்க இருக்குன்றத பார்த்துட்டு அங்க டைரக்டா போய் ஹோல்சேல்ல ப்ரொக்யூர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. மூணாவது எக்யூப்மெண்ட்ஸ். ஜூஸ் கடைக்கு என்னப்பா எக்யூப்மெண்ட்ஸ் தேவைங்கன்னா இந்த ஃப்ரீசர் ஜூஸ் மிக்சர் எல்லாம் மேண்டேட்டரியா தேவை. சோ அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நாலாவது பாத்தீங்கன்னா மெனு. இந்த லோ பிரைஸ்ல இருந்து ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய எல்லா ஜூஸ் வெரைட்டிஸ்மே உங்களோட ஷாப் மெனுல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. வெரைட்டிஸ் அதிகமா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சேல்ஸ் டே டு டே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா நான் சொன்ன இந்த சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி. ஃப்ரூட்ஸோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மி. சோ சீக்கிரமாவே அழுகி போயிடும். பட் அதே ஃப்ரூட்டை கட் பண்ணி ப்ராப்பரான டெம்பரேச்சர்ல உங்களால ஃப்ரீஸ் பண்ண முடிஞ்சுச்சுன்னா அதோட லைஃப் ஸ்பேனை வேற லெவல் இன்க்ரீஸ் பண்ணலாம். சோ வேஸ்டேஜும் குறையும், ப்ராஃபிட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், ஹெல்த்துக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அண்ட் அப்புறம் என்ன பிசினஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண முடியும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணி ட்ரை பண்ணலாமான்னு கேளுங்க.